வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 மேக்ஸில் சாப்டர் 3 அல்ஜிப்ராவில் எக்ஸசைஸ் 3.1ல் இருக்க சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 6th கொஷின், இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 அண்ட் ஒய் ஈக்குவல் டு 3, ஸோ எக்ஸோட மதிப்பு 2ங்களாம், ஒய்க்கு வந்து 3ங்களாம். தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்ஸ். கீழே கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷனுக்கு எக்ஸுக்கு 2னும் ஒய் எங்கே இருக்கோ அங்கே 3னும் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ வரும்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் 2x மைனஸ் 3y அப்படின்னு இருக்குங்களா. அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் இருக்க இடத்துல என்ன போடணும் 2. அப்போ எக்ஸுக்கு நேரம் என்ன போடுறோம் 2, இங்கே இருக்க மைனஸ் அப்படியே எழுதிக்கிறோம், 3 அப்படியே போட்டுக்கிறோம். ஒய்க்கு நேரம் என்ன சப்ஸ்டியூட் பண்ண சொல்கிறாங்க 3. ஸோ நம்ம கொஸ்டினே கொடுத்துருக்காங்களா, எக்ஸுக்கு 2னும் ஒய்க்கு 3னும் போடுங்க. எங்கே எக்ஸ் இருக்கோ அங்கே 2னும் 2x அப்படின்னு இருக்குது. அப்போ 2xனால் என்ன அர்த்தம் 2 இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். 2 இன்ட்டு எக்ஸ்னு அர்த்தம், மைனஸ் 3 இன்ட்டு 3ங்களா. ஸோ அப்போ 2 2 சார் என்னது 4, இங்கே இருக்க மைனஸ் அப்படியே போட்டுக்கிறோம். 3 3 சார் என்ன வரும் மல்டிப்ளிகேஷன், ப்ராக்கெட் இருந்தால் மல்டிப்ளிகேஷன். அப்போ 3 3 மல்டிபிள் பண்ணால் 9 கிடைக்குது. அப்போ 4 மைனஸ் 9 வருதுங்களா. அப்போ 4 மைனஸ் 9, ஸோ ப்ளஸ் 4 மைனஸ் 9 அப்படி இருக்குது. அப்போ ப்ளஸ்ஸு மைனஸ்னால் என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும். அப்போது 9ல் 4 போச்சுன்னா என்ன 5, பெரிய நம்பரோட சைன் போட்டுப்போங்களா. ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்னா மைனஸ் பண்ணி பெரிய நம்பரோட குறி போட்டுப்போம். இப்போ இங்கே பெரிய நம்பர் என்ன 9, 9க்கு மைனஸ் இருக்கனால அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன வருது -5. அப்போ 2x மைனஸ் 3yயோட வேல்யூ -5 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதுதான் வேல்யூ ஆஃப் 2x மைனஸ் 3yயோட வேல்யூ. ஸோ இதில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு கொடுத்துருந்தாங்களா. நமக்கு தெரியும் எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 3. அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு, அப்போ எக்ஸு ப்ளஸ் ஒய் கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு பதிலாக என்ன போடுறோம் 2 போடுறோம், ப்ளஸ் அப்படியே போட்டுக்கிறோம். ஒய்க்கு பதிலாக 3 போடுறோங்களா. அப்போ 2 + 3 நமக்கு என்ன வரும் 5ன்னு கிடைக்கும். அப்போ தேர்ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்குது 5 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதில் தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4y மைனஸ் எக்ஸ். ஸோ எக்ஸோட வேல்யூ 2 போடணும், ஒய்யோட வேல்யூ 3 போடணும். அப்போ 4y மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 4y அப்படின்னா என்ன அர்த்தம் 4y அப்படின்னா 4 இன்ட்டு எக்ஸ் மல்டிப்பிள் இருக்கிறதா அர்த்தம். அப்போ 4 இன்ட்டு 4y அப்படின்னா 4 இன்ட்டு ஒய், எக்ஸ் இல்லை 4 இன்ட்டு ஒய் மல்டிப்பிள் இருக்கிறதா அர்த்தம். அப்போ 4 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ என்ன 3. அப்போ 4 இன்ட்டு 3 மைனஸ் எக்ஸ் இருக்க இடத்துல என்ன பண்ணணும் 2 அப்படின்னு போடணுங்களா. அப்போ 2ன்னு வந்துடும். இப்போ 4 இன்ட்டு 3 இது ப்ராக்கெட் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனுங்களா. அப்போ 4 3 சார் என்ன வரும் மல்டிபிள் பண்ணால் 12 வந்துடும். மைனஸ் இருக்குது போட்டுக்கிறோம், இந்த 2 அப்படியே போட்டுக்கிறோம். 12 2 போயிடுச்சுன்னா மீதி என்னது 10 கிடைக்குங்களா. அப்போது தேர்ஃபோர் 4y மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இதோட வேல்யூ 10 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அடுத்து இதிலே ஃபோர்த் ஒன் எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ 2ன்னு போடணும், ஒய்யோட வேல்யூ 3 அப்படின்னு போடணும். அப்போ கொஷின் என்னது எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் ஒய். அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல 2 போட்டுக்கிறோம், ப்ளஸ் 1 அப்படியே வரும், மைனஸ் ஒய் இருக்க இடத்துல 3 போட்டுக்கிறோங்களா. அப்போ என்ன கிடைக்குது பாருங்கள். ஸோ நமக்கு இங்கே 2 + 1 இது ரெண்டையும் ஆட் பண்ணலாங்களா. 2 + 1 3 ஆகிடும். இங்கே ஒரு -3 இருக்குது. 3ல் 3 போயிடுச்சுன்னா ஆன்சர் 0. அப்போ எப்படி எழுதுகிறோம் தேர்ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிது 0 அப்படின்னு கிடச்சிது. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.